ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை முழுசாக கேட்டதுக்கப்புறமா இந்த நடிகர்கள் செய்த தவிர நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதனாலே இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்களேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற குறிப்பிட போகிற ஒரு சில நடிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட கெரியர் ரொம்ப நல்லா போயிருக்கோங்க. ஆனால் நானும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன் பாரு, நானும் வாழ்க்கையில் வேற லெவல் வேற பரிமாணத்துக்கு நான் போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர் எடுத்து நடிக்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த ஜானருக்காக இவங்களோட உருவத்தையே மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி மாற்றினது தான் மிகப்பெரிய தவறு. ஏன்னா மாற்றுறது கூட பெரிய விஷயம் இல்லை. மாற்றி ஒரு படத்தை நடிச்சு நீங்கள் இட்டு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் வரணும் இல்லையா? அந்த மாதிரி வரவும் முடியாமல் அல்லோலப்பட்டு பழைய சாம்னஸ்லாம் குறைஞ்சி இதுக்கப்புறம் என்னடா இந்த ஹீரோ எவ்வளோ நல்லா இருந்தான் சின்ன வயசில், இப்படி ஆயிட்டானே அப்படின்னு பேர் வாங்கின அளவுக்கு ஒரு சில நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு சில வீடியோக்களில் நான் நிறைய நடிகர்களை பற்றி பேசிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த விஷால் அவர்கள் அவனிவன் படத்துக்கு அப்புறமா அவரோட கண்ணு மார்கன்னா மாறி போய் அதுக்கப்புறம் அவரோட உருவமே வேறு மாதிரி மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஷியாம் அவர்கள் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த 6 மெழுகுவர்த்திகளுக்காக அந்த கண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் வீங்க வச்சு வேறு மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட ஃபேஸ் லுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 12Bல இருந்த ஷியாம் கூட எவ்வளோ நல்லா இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ இருக்கிற ஷாமுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத அளவுக்கு அவரோட உருவம் மாறி போச்சு. இந்த மாதிரி பல நடிகர்களை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன் இவ்வளவே ஐ படத்துக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண விக்ரம் அவர்கள் ஐ படத்துக்கு முன்னாடி எப்படி கும்முன்னு இருந்தார், இப்போ எப்படி கம்முனுங்கிறாரு பாருங்க. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பழைய கதைங்க. அதெல்லாம் பேசி வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறது புது மேட்டருங்க. புது நடிகர்கள் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோவில் போகுமா. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிற நடிகரே யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். எல்லா நடிகர்களுக்கும் உண்டான அந்த வியாதி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீவர் இவருக்கும் வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அமரன் அப்படின்ற ஒரு படத்துக்காக மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணார். அதில் முதல் முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைக்கு கூட நான் ஜிம் பக்கம் போனது இல்லைங்க. ஆனால் என்ன தூக்கிட்டு போய் ஜிம்முக்குள்ளே நுழைச்சி கையில் வெயிட்டை கொடுத்து என்னை கொலையாக கொண்டுட்டாங்க இந்த ட்ரெயினர் சந்தீப் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் குமுறினார் ஒரு சில வீடியோக்களில். அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் இது வரைக்கும் அவரோட ஃபிசிக்கை வந்து ரொம்ப லீனாக மெயின்டைன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோ ஒர்க் அவுட்லாம் பண்ணி அழகாக அளவாக சாப்பிட்டுக்கிட்டு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கார்டியோ பண்ணி அப்படி இப்படி ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக போட்டனால மனுஷன் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு யங் மேன் மாதிரி தெரிஞ்சார் ரொம்ப காலமாக. ஆனால் கமலஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஆர்மி படம் ஒன்று எடுக்கிறாருன்னு யாராக இருந்தாலும் மறுக்க மாட்டாங்க இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட இமேஜ் வந்து சும்மா டண்டனக்கா போட்டுன்னு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் மாட்டி எப்படியாவது இமேஜை நான் காப்பாற்றி அவனும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஏகப்பட்ட கடவுள்களை கும்பிட்டுட்டு இருந்த காலகட்டத்தில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தனியாக வந்து ஒத்தையா வந்து உன்னை வந்து ஏற்றி விட்றேன் பாடுறா, எவ்வளோ பேர் உன்னை தூத்தினால் என்னையும் சின்ன வயசில் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சபிச்சிருக்கிறாங்க பெண் விஷயத்தில், அதனால உன்னை நான் தூக்கி விட்றேன், உன்னை நான் தூக்கி விடலன்னா வேற யார் உன்னை தூக்கி விடுவா அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் பிஸ்னஸ் மைண்டோட இவர் இந்த படத்துக்குள்ளே இழுத்தாரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஆர்மி மேன் லுக் மாதிரி இருக்கணும், நீ பார்க்கறதுக்கு பிலாகாப்பைய மாதிரி இருக்கிற, அதனால ஜிம்முக்கெல்லாம் போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப கொஞ்சம் ஏற்று அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காம கிட்டத்தட்ட ஒரு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த கேப்டன் பாருங்க, இந்த ட்ரைனியாக இருக்கும் போது இந்த ட்ரைனிங்கில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு 72 கிலோ இருந்திருக்காரா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் ரோலுக்காக ஒரு 75 கிலோ ஏற்றிருக்கிறாரு. அப்புறம் முகுந்த் அப்படின்ற அந்த மேஜர் முகுந்த் கேரக்டருக்கு 80 கிலோ ஏற்றிருக்கிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 100 நாட்களில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அவர் வந்து 6 பேக்ஸ்லாம் கொண்டு வரல. அந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கிறாரு. 6 பேக் கொண்டு வரலையே, என் மூஞ்சோட தேஜஸை யாராலையும் மாற்ற முடியாது, என் முகம் ஒட்டி போகாது அப்படின்ற மாதிரி ரொம்ப உஷாராக இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரே நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இதோட பின்விளைவு வேற மாதிரி இருக்கும் ராஜா அப்படின்றதெல்லாம் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்த ட்ரைனர் சந்தீப்புக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக அவர் நல்ல ஷோல்டர் வந்து ஏற்றிருப்பாரு, நல்லா வெயிட் போட்டிருப்பாரு. அப்பப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் பம்பிங் பண்ணனால அவரோட மசில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பொட்டப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த படமும் ஹிட்டு, இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்து பெரிதாக பாராட்டப்பட்டது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் மேட்ரு. ஏன்னா இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண பிடிக்காது, கார்டியோ மட்டும் தான் பண்ணுவார் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு விட்ட உடனே மனுஷன் கும்முன்னு பலூன் மாதிரி ஊதிட்டாரு. இதனால மறுபடியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் என்னால் இறங்க முடியாதுங்க, எனக்கு 3 குழந்தை பிறந்துருச்சு, நானும் வந்து ப்ரொடக்ஷன் அப்படி இப்படின்னு ரொம்ப அலைச்சலில் இருக்கிறேன், அதனால ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, இப்படியே வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மதராசி படத்தில் கமிட் ஆனார். அந்த மதராசி படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் முந்தைய சிவகார்த்திகேயனே கிடையாது. ரொம்ப மெச்சூர்ட் ஆகிடுச்சு, மூஞ்சி கிஞ்செல்லாம் மெச்சூர்ட் ஆகிடுச்சு, ஆள் வெயிட் போட்டுட்டாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 95 கிலோ அவர் ஏறி இருப்பார் அமரன் படத்துக்கு அப்புறமாக. இதனால தான் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் மதராசி மற்றும் பராசக்தி இந்த படத்துக்காக ஏகப்பட்ட வெயிட் ஏற்றிட்டாரு. இந்த படத்துக்காகன்னு சொல்ல முடியாது, அமரன் படத்துக்கு அப்புறமா வெயிட் ஏறி போச்சு, அதுக்கப்புறம் இந்த படத்தில் கமிட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்டிங்கன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜிம்மில் போய் ஏகப்பட்ட வெயிட்ஸை போட்டு உடம்பு பெருசாக ஏற்றுறேன் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதில் போய் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஆனால் எவனாவது இந்த இன்ஸ்டாகிராமில் ஆசை காமிச்சு பைசப்ஸை 18 இன்ச்சு ஏற்றுறேன் பாரு, 6 பேக்ஸ் உனக்கு வர வச்சு காமிக்கிறேன் பாருன்னு சொன்னான்னா போய் மயங்கி ஊந்துறாதீங்க.
ஏன்னா அது ஒரு புலிவால் பிடிச்ச கதை, கடைசி வரைக்கும் விட முடியாது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்குறதா இருந்தால் கேளுங்க, உங்களோட இஷ்டம். ஸோ ஏன்னா இது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட முடிஞ்சு போல. இரண்டாவதாக சொல்ல போகிற ஜெயம் ரவி அவர்களோட லுக்கும் நாசமாக போனதுக்கு இந்த மாதிரி வெயிட் கெயினோ ஓவர் வெயிட் லிஃப்டிங்கோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஜெயம் ரவி அவர்கள் ஆரம்பத்தில் நம்ம எப்படி பார்த்துருப்போம், இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, ஜெயம், அதுக்கப்புறம் நல்லா இருந்தாருங்க, ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். எப்போ பார்த்தீங்கன்னா இந்த தில்லாலங்கடி படம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தில்லாலங்கடி படத்துக்கு அப்புறமா இவர் என்னதான் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இவரும் அந்த கண்ட்ராவி வெயிட் லிஃப்டிங்கில் போய் இறங்கி வெயிட் ட்ரைனிங் பண்ணி உடம்பு பூதம் மாதிரி ஆக்கி வச்சுட்டாரு. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுக்காகவும் இல்லை, 2013 வருஷம் பூலோகம் அப்படின்னு ஒரு பாக்ஸர் படத்தில் அவர் இறங்கினாரு. ஆனால் ஜெயம் ரவி அவரோட ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கெல்லாம் கிடையாது. ஒரு படத்துக்கு தேவைன்னா பண்ணுவார், இல்லைனா அப்படியே லைட்டாக கார்டியோ மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணுற ஆள் தான். ஸோ அதனால் அவர் வந்து பூலோகம் படத்துக்கு பெரிய பாக்ஸர் மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி உடம்பை ஏற்றினது தான் பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா இந்த படத்தோட ட்ரைனிங் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2011 வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. 2012 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2013 லேட்டாக தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ தில்லாலங்கடிக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப மேன்லியாகவும் ரொம்ப அழகாகவும் இருப்பார். இதுக்கப்புறம் இந்த வெயிட் ட்ரைனிங் பண்ணி பூலோகம் படத்துக்கு அப்புறம் அவர் என்ன ஆனார்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக அவர் கமிட் ஆன பல படங்களில் வந்து ஜெயம் ரவி அவர்களோட லுக்கு டோட்டலாக போச்சு. ஒரு அங்கிள் லுக் வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பூலோகத்துக்காக நல்ல ஜிம்மில் போய் வெயிட் ட்ரைனிங் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து தொடர்ந்து இருக்க மாட்டார் அப்படின்றது அவரோட முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்லேயே வந்து வாட்டர் ரிட்டன்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் ட்ரைனிங் போட்டு உங்களோட மசில் வந்து நல்லா அந்த டைமில் டைட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணல அப்படின்னா மசில் வந்து கொஞ்சம் ஃப்ளாபி ஆகிடும்ன்றது வந்து கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஃபேட் எல்லாமே உங்கள் மசிலுக்குள்ளே போய் அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறமா உங்கள் உடம்பு வந்து பார்க்கறதுக்கு ஷேப்லெஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு அங்கிள் லுக் வந்துடும். இது வந்து அப்பட்டமாகவே ஜெயம் ரவி அவர்களுக்கு பூலோகம் படம் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றதோட பூலோகத்துக்காக ஒரு ட்ரெயின் ஆகி நடுவில் விட்டதுக்கப்புறமே இந்த சகலகலா வல்லவன், போகனு, தனி ஒருவன், இந்த படத்தெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெயம் ரவி அவர்களோட ஒரு சாம் லுக்கு போய் ரஃப் லுக்காக மாறி இருக்கும். இருந்தாலும் பல பேர் சொல்லுவீங்க அதுலேயும் பார்க்க நல்லா தானங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒத்துக்கவனிங்க. தில்லாலங்கடியில் அவர் என்ன லெவலில் இருந்தார், லெவல் அந்த லெவலோட நீங்கள் போகன் படத்துலையோ தனி ஒருவன்லையோ கம்பேர் பண்ணிங்கன்னா ஜெயம் ரவி அந்த அளவுக்கு இருக்க மாட்டார். அந்த சாம்னஸ் போயிடுச்சு. ஸோ இது வந்து கோமாளியில் மறுபடியும் வந்து ஒரு 20 கிலோ குறைச்சாலும் உடனே கோமாளி முடிச்ச உடனே அகிலன் போன்ற படங்களில் உடனே வெயிட் வந்து ரீகெயின் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ இதுதான் இந்த வெயிட் ட்ரைனிங்கோட பிரச்சனை நண்பர்களே. வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது தப்பு கிடையாது, அதை அளவாக பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது வந்து நான் மூன்றாவதாக சொல்ல போகிற ஆர்யா அவர்களோட விஷயத்தில் வந்து கொஞ்சம் இது வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதாவது ஆர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரையில் தான் இந்த ஆள் வந்து உடம்பை இப்படி எடுத்துகிட்டு வந்தானா அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு ஆரம்பத்தில் அறிந்தும் அறியாமலும் படத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றினார் அப்படின்ற மாதிரி பழைய இன்டர்வியூலலாம் அவர் சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் ஆர்யா அவர்கள் தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் ஜிம் போக ஆரம்பிச்சார். ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காகவே மாறிட்டாராம். இது வந்து நான் சொல்கிறது இல்லைங்க, இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்லாம் கேட்காதீங்க. அவரோட நண்பர்களே வந்து ஏகப்பட்ட பேட்டியில் விஷால் போன்ற ஆட்கள், ஜீவா போன்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்களாம் கூட ஃபிட்னஸ் ஃப்ரீக் இல்லைங்க, ஆர்யா பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. கிட்டத்தட்ட 100-200 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவார், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார், டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஜிம் போவார், ரன்னிங் போவார், ஸ்விமிங் போவார், ஒரே நாளில் இந்த ஆள் இத்தனை ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்யா அவர்களோட உடம்பு வந்து எல்லா ஃபிட்னஸ் லெவலுக்கும் அடாப்ட் ஆகிடும். அதனால தான் அவர் வந்து அறிந்தும் அறியாமல் உடம்பு ஏற்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினத்தில் நேச்சுரலாக உடம்பு ஏற்றிருப்பார், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 6 பேக்ஸ் 2ஆம் உலகத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி சில மெடிசன்ஸ்லாம் எடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து ஒரு சில படங்கள் இந்த கடம்பர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் வெயிட், கிட்டத்தட்ட 90 கிலோ ஃபுல்லாக மசில் போட்டிருப்பாரு, ஆள் பயங்கரமாக இருப்பார். அதோட விளைவு தான் சார்பட்டா பரம்பரை. அதனால ஆர்யா அவர்கள் தொடர்ந்து ஃபிட்னஸில் இருக்கிறனால அவரால் எந்த அளவுக்கு வேணாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணவும் முடியும், பழைய லுக்குக்கு அவர் வந்து எடுத்துகிட்டு வரவும் முடியும் அவரோட உடம்பை. ஸோ இதில் சில பேர் சொல்லுவாங்க சார்பட்டா பரம்பரையில் ஒரு மெடிசன் எடுத்தாரா இல்லையா, இல்லைனா அது வந்து நேச்சுரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நேச்சுரல் கிடையாது. ஏன்னா குறுகிய காலகட்டத்தில் வித்தின் இயர்க்குள்ளே இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நீங்கள் வந்து தேவையான மெடிசன்ஸ் எடுக்கணும், ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ட்ரைனர் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், காம்படிஷன் போனேன், என் ஃப்ரெண்டு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக பல விளைவுகள் வரும். ஆர்யா அவர்கள்கிட்ட இந்த மாதிரி பாதுகாப்பான டீம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனையின் பேரில் தான் ஆர்யா அவர்கள் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அதனால் ஆர்யா அவர்களால் பழைய லுக்குக்கும் போக முடியும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி உடம்பை வந்து கட்டுமஸ்தாகவும் கொண்டு வர முடியும். ஏன் இப்போ மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படத்துக்காக ரெடி பண்ணார், அந்த படம் முடிஞ்ச கையோட மறுபடியும் பழைய சாம் லுக்கில் வந்துட்டார். இப்போ சார்பட்டா 2 அப்படின்ற படத்துக்காக அவர் ரெடியாக போகிறாரு. ஸோ ஆர்யா அவர்களால் முடியும் அப்படின்றது முக்கியமான காரணம். அவர் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தது மட்டும் இல்லாமல் அவரோட உடம்பை அவர் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாரு, எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. இப்போ இவர்களை தொடர்ந்து ஒரு பெண் நடிகையை பற்றி சொல்லலாம். 4ஆவதாக சொல்ல போகிறது நடிகை கல்பனா அவர்கள் ஊர்வசி அவர்களோட அக்கா, பழைய காலத்து நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாமே. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம ஊர்வசி அவர்கள் மாதிரி ரொம்ப சிக்குன்னு தான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு டேரக்டர் சொல்லி தான் இவங்க இந்த அளவு உடம்பு போட்டதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஹீரோயின் அப்படின்ற ஒரு அந்தஸ்திலிருந்து கீழே போய் காமெடி நடிகையாக மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இவங்களோட உடம்பு வந்து இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் அந்த காலகட்டத்தில் ஒரு சில பெருசுங்க சொல்லி கேள்விப்பட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கு ப்ரூஃப் இருக்கா இல்லையான்லாம் கேட்காதீங்க. அது என்ன மேட்டர்னா கிட்டத்தட்ட 1995 தமிழில் அவங்க முதல்ல நடித்த படம் தான் கே பாக்யராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த சின்ன வீடு அப்படின்ற ஒரு படம்.
இந்த படத்தில் வந்து அவங்க நல்லா கும்முன்னு கொழு கொழுன்னு வெயிட் போட்ட ஒரு மனைவியாக இவர்கிட்ட வருவாங்க. இவங்களோட மனைவியோட அந்த வெயிட்டை பார்த்து இவருக்கு பிடிக்காம போய் அதனால் சின்ன வீடு செட் பண்ணிப்பார். இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் கல்பனா அவர்கள் இந்த மாதிரி கொழு கொழுன்னு ஆகணும் அப்படின்றதுக்காக காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோறு டெய்லி கொடுத்து குண்டாக்கினாராம் பாக்யராஜ். இதை நான் சொல்லலை, அந்த காலகட்டத்தில் பெருசுங்க சில பேர் வந்து பேசி கேள்விப்பட்டேன், அதனால் சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பழைய ஃபோட்டோஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பழைய ஃபோட்டோஸில் வந்து அவங்க ரொம்ப லீனாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்க பயங்கர வெயிட்டாக போட்டு இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து நடிகிற பல படங்களில் ஹீரோயின் அந்தஸ்து போய் அவங்க காமெடி நடிகையாக மாறிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு படத்துக்காக அவங்க என்னதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாலுமே கூட அதுக்கப்புறம் அவங்களால மெயின்டனும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. ஏன்னா நீங்கள் பாடி வெயிட் போட்டுட்டீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து நகரவே நகராது, உங்கள் மூளை சோம்பேறி ஆகிடும். இதெல்லாம் புஷ் பண்ணி தான் நீங்கள் மறுபடியும் வந்து பழைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நடக்கணும். அந்த பழைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் வந்து கிளியராக வச்சுக்கணும். அந்த மைண்ட் செட்டு கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப காலமாகும். இதனால தான் வெயிட் போகிறதுன்றது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் ஆக்டிவிட்டி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பு செட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் ஆகணுங்க. மைண்டே செட் ஆகாத நிறைய பேருக்கு அடப்போப்பா இனிமேல் குறைச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். அதனால தான் வெயிட் கெயின் பண்ணுறதை ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பேசிட்டோம். இப்போ லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி பேசலாம். 5வதாக சொல்ல போகிறது நடிகர் பிரபாஸ் அவர்கள். சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு பெருசாக ஷாக் இல்லை. ஏன்னா இவரோட ஏர் லாஸை பற்றி நான் பல வீடியோக்களில் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து அதை நம்பவே இல்லை. ஸோ அதுக்கு அப்பட்டமாக அவரோட ஃபோட்டோ வந்தது. இதை கூட ஏஐ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. என்ன தான் ஏஐயோ இல்லையோ இது உண்மையோ பொய்யோ பிரபாஸ் அவர்களுக்கு தலையில் முடியோட லென்த்து அம்புடுதான். அதுக்கு முக்கியமான காரணம் பிரபாஸ் அவர்களுக்கு இந்த ஏர்ஃபால் பிரச்சனை அவரோட ஆரம்பகால படங்களிலேயே இருந்தது. ஏன்னா பழைய படங்கள்லாம் பிரபாஸ் அவர்களோட படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு வந்து முடியோட திக்னஸ் ரொம்ப குறைஞ்சி சைடெல்லாம் அடி வாங்கியிருக்கும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட் ஹேர், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் முடி கொஞ்சம் நட்டு வைக்கிறது நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு அந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் இப்போ செட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்டைலிஸ்ட்லாம் வந்து அழகாக செட் பண்ணி விடுவாங்க. முடி முன்னாடி வந்து சைடில் அப்படியே வாரி விட்டு வேறு மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஹேர் ஸ்டைல் கெட்டப்பில் இருப்பார் இல்லையா. அதுக்கப்புறமா அவரோட ஏர்லைன் வந்து கொஞ்சம் திக்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்றது படம் பார்க்குற பல பேருக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இதுக்கப்புறம் மிகப்பெரிய படமான பாகுபலியில் இவர் கமிட் ஆகும்போது ராஜமௌலி அவர்கள் எப்போவுமே ஆர்டிஃபிஷியலாக போக மாட்டார். ஸோ நேச்சுரலாக தான் இருக்கணும்னு சொல்லி இவரோட ஏர்லைன் திக்னஸ் வந்து குறைஞ்சனால இவர் ஃப்ரண்ட்டில் ஏர் வச்சிருக்கவே மாட்டார். பாகுபலியில் ஃபங்க் தான் பேக்கில் நிறைய பெருசாக வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் நல்லா பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஈக்குவலாக இருக்காது. பேக்கில் வந்து நாகார்ஜுனா மாதிரி பெரிய லென்த்தாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லென்த் கம்மியாக இருக்கும். அதை வாரிகிரி அழகாக செட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு லென்த் வளர்ந்தனால அவரோட ஆல்ஃபார் பிரச்சனை இன்னும் உக்கரத்தில் போய் முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா பாகுபலி முடிச்ச கையோட சாவ படத்துலலாம் ஒரு விக் வச்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொது இடத்துல போனாலும் அவர் வந்து விக் வச்சுட்டு வெளில வர ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா அவரோட ஏர்ஃபால் வந்து ரொம்ப மோசமாகி திக்னஸ் குறைஞ்சி சொட்டையாகவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வயசானா எல்லாருக்குமே வரும் அப்படின்றது வந்து உண்மை தானங்க. ஸோ அதை வந்து நம்ம விமர்சிக்கிறதுல எந்த ஒரு பலனும் கிடையாது. இருந்தாலும் இவருக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஏர் லென்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தேவையில்லாத முடி வளர்க்குறது. உங்களுக்கு முடி கொட்டுதுன்னா தயவு செய்து முடியை வளர்க்காதீங்க ரொம்ப லென்த்தாக. அது வந்து உங்கள் முடிக்கு இன்னும் வெயிட் கொடுக்கும். இதனால் கூட உங்கள் முடி வந்து நிறைய கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் கூட பாகுபலி படத்தில் அதிகமாக 2-3 வருஷம் வளர்த்தனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்றதும் ஒரு காரணமாக நம்ம முன் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைனால தான் அவருக்கு வந்து முடி கொட்டி போச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு வெளில விக்கில் தான் வர்றாரு. இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அது எல்லாருமே ஒத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இதில் வந்து ஏகப்பட்ட மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கணும், ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட், ஸ்டீராய்ட்ஸ்லாம் இதுக்கு நீங்கள் போடுற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கே போதும் ஆகிடும். அதுக்கு பதிலாக ஒரு 2-3 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் விக்க வாங்கினீங்கன்னா வெளில போகும்போது தொப்பி போடுற மாதிரி அழகாக போட்டு போயிடலாம். கூல் சுரேஷ் மாதிரி வீட்டுக்கு வந்தோன்னா கைட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 வயசு கடந்ததுக்கப்புறம் சத்யராஜ் மாதிரி முடி இருந்தான்னா இல்லைனா அப்படியே மொட்டை தலையோட ராக் மாதிரியே போகலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப கூலாக இருந்துடலாம். அதை விட்டுட்டு டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதனால் ஏதாவது பிரச்சனை வந்து தான் என்ன வருது அப்படின்றனால தான் எவ்வளோ காசு இருந்தாலும் செலிபிரிட்டிஸ் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறதுக்கு தயங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டில் இன்னொரு லெவல் என்னன்னா ரொம்ப உங்களோட முடியோட இந்த லென்த்து மற்றும் ஸ்டெம்லாம் வந்து வீக் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது அப்படின்றதும் இன்னொரு காரணம். இதே மாதிரி சாக்லேட் பாயாக இருந்த நம்ம மாதவன் அவர்களும் லுக்க மாத்திரம் பாரு, ரகடா ஒரு படம் பண்ணுற பாருன்னு அவசரப்பட்டு அவரோட குருநாதர்னாலே இவர் ஏற்றி விட்டாலும் குருநாதர்னாலே இவரை இறக்கியும் விட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து அப்பட்டமாக சூர்யா அவர்களை வளர்த்து விடுறதுக்கு தான் வந்து நம்ம மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை எடுத்தார் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் சினிமா விமர்சகர்கள் பல பேருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம சிவகுமார் மேலேயும் அவரோட குடும்பத்து மேலேயும் சூர்யா மேலேயும் ஒரு சின்ன ஈர்ப்பு. எப்படியாவது சூர்யாவை பெரிய ஹீரோ ஆக்கணும், அது ஏன் படம் மூலியமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுது. ஆனால் அதுக்கு மாதவனியா பலிகாடா வாக்குவீங்க? கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் போட்டுருக்கலாம். மாதவனியா தூக்கி போட்டிங்க அந்த ரோலில். மாதவனும் வந்து குருநாதர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு வந்தார். அதுக்கு அசிங்கமாக மொட்டை அடிச்சு ஒரு சாக்லேட் பாய் ஹீரோ மொட்டை அடிச்சு மீசியெல்லாம் வச்சு கருக்க வச்சு அவ்வளோ அசிங்கமாக பண்ணுவீங்க. ஏன்னா இந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறமா மாதவன் அவர்களோட மார்க்கெட் வந்து டோட்டல் க்ளோஸ் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும்.
ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவன் அவர்கள் கமிட் ஆன எல்லா படமும் காலி. இவர் காமெடி நடிகராக ஆயிட்டாருங்க. அதாவது என்ன படம், எதிரி படத்தில் காமெடி நடிகராக ஆயிட்டாரு. இங்கே நடித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு. இதனால தான் எப்போ எனக்கு தமிழே வேணாம் போய் அப்படின்னு சொல்லி ஹிந்தி பக்கம் ஓடி போயிட்டார் மாதவன். இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிகிறாரு. இருந்தாலும் சாக்லேட் பாய் லுக்கு போய் இன்னி வரையும் ஒரு வில்லன் மாதிரிலாம் நடிச்சுட்டு இருக்கிறாரு. டெஸ்ட் போன்ற படத்துலலாம் என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம். இதனால தான் சூஸ் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வைஸ்லி அப்படின்ற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, ஒரு படத்தோட நான் செத்து போயிட போறேன்னா, இதுக்கப்புறம் என் கரியரில் எவ்வளோ படம் நடிக்க போகிறேன், இந்த ஒரு படத்துக்காக என் முழு உணர்ச்சியும் போட்டு என் முழு முயற்சியும் இறக்கி இப்படியெல்லாம் படம் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஆடியன்ஸ் வந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிட போகிறாங்க. என் படத்துக்கும் கை தட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீல் குட்டான எமோஷனலான படத்துக்கும் நல்லா இருக்குன்னு கைத்தட்டி ரசிச்சுட்டு போவாங்க. ஸோ அதனால் சூஸ் யுவர் ஆடியன்ஸ் ஆல்சோ வைஸ்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம ஆடியன்ஸுக்கு இதை கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடாது அப்படின்றது ரஜினி மாதிரி ஒரு தெளிவாக இருக்கணும். ஏன்னா ரஜினி அவர்கள் இன்னி வரைக்கும் கைகால ஆட்டிக்கிட்டு அவர் வந்து சமாச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவர் தெளிவாகிறாரு. என்ன பண்ணால் என் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமோ அதை மட்டும் நான் பண்ணிட்டு போகிறேன், அது மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாகிறாரு. அதனால் எல்லாருமே ரஜினி மாதிரி அவரை வந்து ரீட் பண்ணுங்க. ரஜினி அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ரீட் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்ய முடியும். ஆடியன்ஸும் உங்கள் படத்தை வந்து பார்த்து கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக போவாங்க. அதை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி முட்டி வேண்டி வெளில ஓடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ கூட இன்னொரு நடிகர் அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருந்தான், அஸ்வின் காக்கமண்ணுவா. இப்போ போய் அந்த ஆள் ஜிம்முக்கு போயிட்டு உடம்புலாம் பயங்கரமாக ஏற்றுனுக்கிறாரு. சார்பட்டா பரம்பரை 2ல நடிக்க வரான்னு தெரில. இப்படி தான் மாட்டிக்கிறாங்க எல்லாரும். ஜிம் ஃபீவர் என்ன பண்ணுறது. ஸோ நண்பர்கள், இதோட இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி அழகை இழந்த நடிகர்கள். காரணம் என்னன்னா, படத்துக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்து மேலே காரணத்தை போட்டு இவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி பார்க்குறது படம் தான் கிடச்சிதா, அந்த இயக்குனர் தான் கிடச்சிதா அப்படின்ற மாதிரி நம்ம வேற ஒரு டாபிக் உள்ள போயிடுவோம். டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இதோட முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.